தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை இன்னைக்கு மாவீரர் நாளில் வெளியிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானவர்கள் எந்த இடத்துல போராட்டம் நடத்தினாலுமே, இல்லை ஆர்ப்பாட்டம் நடத்தினாலுமே, இல்லை மாநாடு நடத்தினாலுமே அந்த இடத்துக்கான வேட்பாளர்களை தொடர்ந்து அறிவிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. தண்ணீர் மாநாட்டில் இருக்கட்டும், திருநெல்வேலியில் கடலம்மா மாநாட்டில் இருக்கட்டும், நேத்தி தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நிறைய வேட்பாளர்களை தொடர்ந்து அறிவிச்சுட்டு வந்துட்டுருக்காரு சீமானவர்கள். பிப்ரவரி 9ஆம் தேதி எல்லாரையுமே சேர்த்து மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் எல்லா வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு சீமானவர்கள் அப்படின்றது முன் இருக்குது. எனவே இந்த வேட்பாளர் கூட்டம் மிக பெருசாக நடக்கப்போகுது இல்லையா? இந்த வேட்பாளர் கூட்டத்தில் மிக முக்கியமான வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமானவர்கள் தான். எனவே சீமானவர்கள் இன்னைக்கு அவர் எங்கே நிற்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த கேள்வி எதனால் எழுவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானவர்கள் எதுக்காக மாவீரர் நாளை காரைக்குடியில் நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. எனவே அதிக ஓட்டு சீமானவர்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை, காரைக்குடி இந்த பகுதிகளில் தான் சீமானவர்களுக்கு அதிக ஓட்டு இருக்குது. எனவே சீமானவர்கள் இந்த தொகுதிகளில் தான் போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாரும் திரும்ப எழுந்திருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது. எனவே இந்த வாட்டி சீமானவர்கள் காரைக்குடியில் போட்டியிடுவாரா, அதை சீமானவர்கள் இன்று அறிவிப்பாரா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு முனைப்போடு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. சீமானவர்கள் எங்கே நிற்க போகிறாரு அப்படின்ற அறிவிப்பை இன்றைக்கி அறிவிப்பாரா அப்படின்றது. ஒருவேளை சீமானவர்கள் கண்டிப்பாக காரைக்குடியில் நின்னார்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணுவார் சீமானவர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா சீமானவர்கள் சென்னை தொகுதிகளில் போன வாட்டி திருவொற்றியூரில் போட்டியிட்டார், அதே மாதிரி போட்டியிடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. எனவே சீமானவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டார்னா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.